சூரியவனம். அந்த ஊரின் சிறப்பு அங்கே உள்ள பழைய சிவாலயம். அந்த கோவிலில் பிரதோஷ நாள்கள் அன்று மட்டுமே சூரிய ஒளி சிவலிங்கத்தை கண்ணோட்டமாக தொட்டுச் செல்லும். அந்த கோவிலுக்கு தினமும் நம்முடைய கதையின் நாயகன் விக்னேஷ் என்ற இளைஞன் காலை 5 மணிக்கு எழுந்து தண்ணீர் எடுத்துச் சென்று அபிஷேகம் செய்வான். அவனுடைய ஒரே ஆசை, ஒரு நாள் சிவன் அவனை பார்த்து சிரிக்க வேண்டும். முக்கிய நிகழ்வு. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம். சூரியன் மிக பிரகாசமாக ஒளி வீசியது. விக்னேஷ் வழக்கம்போல் அபிஷேகத்தை செய்து கொண்டிருந்தான். சூரியன் நுழையும் நேரத்தில் கோவிலின் கதவுகள் தானாகவே திறக்கின்றன. அவன் வியந்து பார்த்தான். சிவலிங்கத்தின் மீது நேராக சூரிய ஒளி விழுந்தது. அது விக்னேஷின் முகத்தில் பட ஒரு அதிசயமான ஒளி அவனை சுற்றியது. அந்த நேரத்தில் உள்ளே இருந்து ஒரு ஒலி, விக்னேஷா, உன் பக்தி வெண்மையாக பொலிகிறது. சூரியனின் ஒளியில் எனது அருள் உனக்கு நேரடியாக வழங்கப்படுகிறது. அவன் விழித்து பார்த்தபோது சிவலிங்கத்தின் மேல் சூரிய உருவம் தேங்கி இருந்தது. அருட்கடைசி. அந்த நாளிலிருந்து விக்னேஷின் வாழ்க்கையில் பிரமாதமான மாற்றங்கள் ஏற்பட்டன. வேலை, குடும்பம், பணம் எல்லாம் வழிவந்து சேர்ந்தன. ஆனால் அவன் இன்னும் கோவிலுக்கு தண்ணீர் எடுத்து செல்லும் பழக்கத்தை விட்டுவிடவில்லை. முடிவுரை. ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் என்பது சூரியனும் சிவனும் ஒன்றாக ஒரு பக்தனின் வாழ்க்கையில் வெளிச்சமாய் வந்து நிற்கும் தருணம். பக்தியில் ஒளி தேடுங்கள். சிவனும் சூரியனும் ஒன்றாக உங்கள் வாழ்வை மாற்றுவார்கள். அடுத்த பகுதி. அண்டட சோமவார பிரதோஷத்தின் சூரிய நிழல். சந்திரனின் பக்தனுக்கு பரிகாரம் கிடைத்த அதிசயம். பின்னர் மற்ற பிரபல பிரதோஷ நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், சனிக்கிழமை பிரதோஷம், சந்திர பிரதோஷம். தனித்தனியாக கதைகள் வேண்டுமா?